Galaxy Watch 8 என்ன புதுசா இருக்கு? போன தடவை Watch 7 விட ரொம்பவே ஸ்லிம், அதனால அல்ட்ரா கம்ஃபர்ட், அல்ட்ரா பவர்ஃபுல். அது மட்டும் இல்ல, இந்த வாட்சே நமக்கு ஒரு பர்சனல் ஹெல்த் கோச் மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ஜெமினி வாட்ச்ல கொடுத்திருக்காங்க. இது கூடவே இசிஜி, பிளட் பிரஷர், கிளைகேஷன் இண்டெக்ஸ், இது எல்லாத்துக்கு மேல ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் வரைக்கும் இந்த வாட்ச்லயே நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் அப்படின்னா கண்டிப்பா இந்த வாட்ச் 8 ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது ஒன்னொன்னா பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை. பாக்ஸ் கேலக்ஸி வாட்ச் 8. இது 44mm LTE ப்ளூடூத் வைஃபை ஜிபிஎஸ் வெர்ஷன். இது அதனால வந்து கால்ஸ் எல்லாமே நீங்க அட்டென்ட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் ஸ்மார்ட் போனே தேவையில்லை, எல்லாமே வாட்ச்ல ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸ்ல கேலக்ஸி வாட்ச் 8 பேப்பர் ஒர்க், மேக்னெட்டிக் வயர்லெஸ் சார்ஜர், டைப் சி போர்ட்டோட, அதோட பேண்ட், ஒரு ஸ்போர்ட் பேண்ட் மாதிரி வந்து ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராப் பியூர் சிலிகான். டிசைனே இந்த வாட்டி வித்தியாசமா இருக்கு. இது எக்ஸ்பேண்டிங் குஷன் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா டக்குன்னு பார்க்கும்போது ஒரு ரவுண்ட் டயல் மாதிரி இருக்கு, பட் அதை சுத்தி வந்து ஒரு ஸ்கொயரிஷ் அதோட கர்வ் பேட்டர்ன் அப்படிங்கறதுனால பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. அதோட ரொம்பவே ஸ்லிம். வாட்ச் 7 விட இது 11% ஸ்லிம். வெயிட்டும் வெறும் 43 கிராம்ஸ் தான். அதனால கையில நீங்க போடும்போது வந்து ரொம்பவே லைட் வெயிட்டா கம்ஃபர்டபுளா இருக்கு. ரைட் சைட்ல 2 பட்டன் மைக் இருக்கு, லெஃப்ட் சைட்ல ஸ்பீக்கர் கட் அவுட் இருக்கு. பின் பக்கம் இப்போ மாதிரி எல்லா சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டர்டியா இருக்கு. டியூரபிலிட்டிக்கு சஃபயர் கிறிஸ்டல் கிளாஸ், மிலிட்ரி சர்டிஃபைட், எஸ்மில் ஸ்டாண்டர்ட் 81H இருக்கு. அதோட வாட்டர் ரெசிஸ்டன்ட் 580M அண்ட் IP68 ரேட்டிங். ஸ்விம் பண்ணும்போதும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அல்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ்க்கு 3 நானோமீட்டர் ப்ராசஸர், இது 5 கோர் ப்ராசஸர், சாம்சங் எக்ஸினோஸ் W1000. OS பொறுத்த வரைக்கும் இதுவும் வேற OS ஓட வருது. கம்பேட்டபிலிட்டி ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போனோட இது ஒர்க் ஆகும். நான் ரொம்ப வருஷமா சாம்சங் வாட்ச் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டைரக்டா நான் வந்து ஸ்மார்ட் போனோட கனெக்ட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் நீங்க புதுசா வாங்குறீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா வந்து 3 ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். ஒன்னு வேரபிள் ஆப், இன்னொன்று வந்து ஹெல்த் ஆப், இன்னொன்று சாம்சங் ஹெல்த் மானிட்டர் ஆப்னு 3 ஆப் நீங்க யூஸ் பண்ணும்போது தான் வந்து எல்லா ஃபீச்சரும் நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். டிஸ்பிளே வாட்ச் 7 விட ஒரு பிரைட்டர் டிஸ்பிளே, 3000 nits. அதோட AMOLED பேனல் 1.47 inches. அதே நீங்க சின்ன சைஸ் வாங்குறீங்கன்னா 1.37 inches இருக்கும். டிஸ்பிளே ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. இதுல டிஜிட்டல் ரொட்டேஷன் யூஸ் பண்ணும்போது ஆப்டிக் ஃபீட்பேக் நல்லா இருக்கு. ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியுது. நிறைய கஸ்டமைசேஷன், ஸ்வைப் டவுன் பண்ணீங்கன்னா குவிக் செட்டிங், ஸ்வைப் லெஃப்ட் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், ஸ்வைப் அப் பண்ணீங்கன்னா ஆப்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ரைட் சைட்ல ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹெல்த் ஸ்டைல்ஸ் இருக்கு. அதோட நிறைய வாட்ச் ஃபேஸஸ் இருக்கு, கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஹெரிட்டேஜ் கிளாசிக் பிடிச்சிருந்தது. டேட்ஸ் இருந்தது இல்லையா, டேட்ஸ் அண்ட் மந்த்ஸ், அதனால நான் அதை யூஸ் பண்றேன். யூ கேன் கஸ்டமைஸ். யூசர் இன்டர்ஃபேஸும் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டைல்ஸ்லயுமே வந்து உங்களுக்கு மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி வந்து ஈஸியா இருக்கு பார்க்கறதுக்கு. அதோட லேட்டஸ்ட் One UI 8 அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. அனிமேஷன்ஸுமே நல்லா இருக்கு. அதோட ஸ்மார்ட் போன் மாதிரி இதுலயும் நவ் பார் செட் பண்ணிக்கலாம். எனவே சொன்னேன் இல்லையா, இந்த வாட்ச் இருந்தா ஒரு பர்சனல் ஹெல்த் கோச் உங்க கூட இருந்த மாதிரி. ஏன்னா இதுல ஸ்லீப் கோச் இருக்கு, ரன்னிங் கோச், வெல்னஸ் கோச்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்லீப் கோச் அப்படின்னு சொல்லும் போது வந்து ஸ்லீப் ட்ராக்கிங் இன்னும் பெட்டர் ஆக்கியிருக்காங்க. அதாவது ஸ்லீப் லேட்டன்சி, நீங்க டீப் ஸ்லீப்ல இருந்தீங்களா, என்விரான்மெண்ட் எப்படி இருந்தது, உங்களுக்கு அதுவே வந்து நீங்க தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி பெட் டைம் ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் தர்ற அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. அதோட ரன்னிங் கோச் இதை செலக்ட் பண்ணி வந்து ஒரு 12 minutes நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஸ்டாமினா லெவல் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதோட ஒரு பர்சனலைஸ் கோச் மாதிரி வந்து இன்பில்ட்டாவே 160 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அது வந்து உங்களுக்கு வாய்ஸ் கோச் பண்ணி ட்ரைனிங்கும் கொடுக்கும் வேணும்னா. அதோட நீங்க பண்ண ட்ரைனிங்க்கு இன்சைட், ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரியும் இருக்கு. இது எல்லாத்த விட இன்ட்ரெஸ்டிங், வெல்னஸ் கோச்ல நீங்க வாஸ்குலர் லோட் என்னன்னு மானிட்டர் பண்ணிக்கலாம். பிளட் பிரஷர், இசிஜி, ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல், கிளைகேஷன் இண்டெக்ஸ்னு எல்லாமே இதுலயே மானிட்டர் பண்ணிக்கலாம். அகைன் ஒரு டிஸ்க்ளைமர், இது எல்லாமே வந்து உங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்குன்னு மானிட்டர் பண்ணிக்கிற ஒரு டிவைஸ் தான். உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா உங்களுடைய டாக்டர் கன்சல்டேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். வாஸ்குலர் லோட் அப்படின்னு சொல்லும் போது வந்து நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் எப்படி இருக்கு, அதாவது ஆர்டரிஸ், வெயின்ஸ், ஸ்ட்ரெஸ் லெவல், இது எல்லாத்தையும் ஓவராலா நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லும். முதல் ரீடிங் தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து ஃபர்ஸ்ட் 3 நாள் வந்து இதை நல்லா கையில டைட்டா கட்டி நம்ம தூங்கணும். நான் வந்து 2 நாள் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு இன்னும் ரீடிங் வரல. தேர்ட் டே ஸ்ட்ரெஸ் லெவல், பிளட் ஃப்ளோ எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி நமக்கு ரீடிங் கொடுத்துரும். பிளட் ப்ரெஷரும் இனிமே இதுலயே நீங்க செக் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு வந்து நார்மலா நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸ்பிக்மோ மேனோமீட்டர், அதாவது வந்து பிளட் ப்ரெஷர் செக் பண்ற டிவைஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கையில மாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வாட்ச்ல நீங்க செக் பண்ண முடியும். அதோட இசிஜி, எலக்ட்ரோ கார்டியோகிராம், அந்த டெஸ்ட்டுமே இதுல நீங்க பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்க மெஷர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 4 விதமான ரிசல்ட்ஸ் தரும். எனக்கு சைனஸ் ரிதம் அப்படின்னு காட்டியிருக்கு இல்லையா, ஹார்ட் ரிதம் வந்து நார்மலா இருந்தா
சைனஸ் ரிதம் அப்படின்னு காட்டும். இல்லை ஹார்ட் பீட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து ஏட்ரியல் ஃபைப்ரிலேஷன் அப்படின்னு காட்டும். இல்லை அதால் கரெக்டாக டிடெக்ட் பண்ண முடியலன்னா இன்கன்க்ளூசிவ் அப்படின்னு காட்டும், இல்லைனா புவர் ரெக்கார்டிங் அப்படின்னு காட்டும். ஸோ இப்படி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதோட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் AGES இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. AGES அப்படின்னு சொல்லும்போது அட்வான்ஸ்ட் கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்டாக தானே மாறுது. கார்போஹைட்ரேட் என்ன ஆகும், அதுதான் நம்மளுடைய உடம்புல இருக்க சுகர் லெவல். ஸோ இது வந்து கிளைகேஷன் அப்படின்னு சொல்லும் போதே வந்து சுகர் மாலிகுல்ஸ் எவ்வளோ தூரம் நம்ம உடம்புல இருக்கு, ஃபேட் எவ்வளோ அதிகமாக இருக்கு அப்படிங்கறது இதை கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லும். இது வந்து டயபெட்டிக் மாதிரி கிடையாது. டயபெட்டிக் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்றது கிடையாது. நார்மலா எல்லாருக்குமே வந்து உடம்புல சுகர் லெவல் எவ்வளோ இருக்கு, ஃபேட் எவ்வளோ இருக்கு அப்படிங்கறத இதை டிடெக்ட் பண்ணி சொல்லும். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிட்டா இருக்குமா அப்படிங்கிறது தான். நீங்க லோ, அடிக்வேட், ஹை அப்படிங்கிறது இருக்கும். நீங்க மெஷர் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லோ வந்ததுன்னா நல்லது. ஏன்னா வந்து உங்க வயசை விட நீங்க ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கீங்க அப்படின்னா. எனக்கு அடிக்வேட் வந்திருக்கு அப்படின்னா உங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்க ஹெல்த்தியா ஃபிட்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஹை வந்தது அப்படின்னா உங்களுக்கு வயசு கம்மி ஆனா நீங்க ரொம்பவே அன்ஃபிட்டா, அன்ஹெல்தியா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ சாப்பாடை குயிக்கா சேஞ்ச் பண்ணணும். அதோட புதுசா ஆன்டி ஆக்சிடென்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி எவ்வளவு தூரம் பெஸ்டா இருக்கு அப்படிங்கறத தான் மானிட்டர் பண்ணும். இங்க எதிர்ப்பு சக்தி அப்படிங்கும் போது எவ்வளவு தூரம் நீங்க ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிடுறீங்க, அதாவது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் உங்க உடம்புல எவ்வளவு தூரம் பெஸ்டா இருக்குன்னு தான் இது வந்து டிடெக்ட் பண்ணி காட்டும். இதை நீங்க மெஷர் பண்ணீங்க அப்படின்னா அகைன் இதுல வந்து உங்களுக்கு வெரி லோ, லோ, ஹை அப்படின்னு வரும். வெரி லோ அப்படின்னா உங்க உடம்புல எதிர்ப்பு சக்தியே இல்லைன்னு அர்த்தம். லோ அப்படின்னா வந்து உங்க உடம்புல ஓரளவுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு அர்த்தம். ஹை வந்தா ரொம்பவே நல்லது, நீங்க உங்க உடம்புல எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். எனக்கு வந்து லோ வந்திருக்கு, ஸோ ஓகே, மீடியமா இருக்கு எதிர்ப்பு சக்தி. அதோட பொண்ணுங்களுக்கான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது கேர்ள்ஸ், விமன் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். மென்ஸ்ட்ருவல் சைக்கிளும் இதுல நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டைப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஓவுலேஷன் பீரியட் எல்லாமே வந்து கரெக்டா டேட் வாரியா காட்டிடும். ஸோ நான் எப்பவுமே வந்து இதுல டைப் பண்ணி வச்சுப்பேன். ஸோ டிராவல் பண்ணும் போதெல்லாம் வந்து என்ன டேட் அப்படின்னு பாத்துக்கிறதுக்கு வந்து நமக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும். அதோட AI இன் யுவர் ரிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஜெமினி வந்து வாட்ச்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெமினி ஆக்டிவேட் பண்றதுக்கு ஜஸ்ட் நீங்க ஹோம் பட்டனை லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜெமினி AI அசிஸ்டன்ட் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும். என்ன வேணுமோ நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ் அதுகிட்ட கொடுத்தீங்கன்னா அழகா உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துரும். சென்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் ஹாய் டு வனராஜன். ஸோ கன்ஃபர்மேஷன் கேட்கும். எஸ் சென்ட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுவே அனுப்பிடும். மெசேஜஸ் ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவே வந்து கஸ்டமைஸ் பண்ணி மெசேஜ் எல்லாம் ரிப்ளை பண்ணிடும். ஸோ எப்படி வேணுமோ உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஜெமினி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். AI வாட்ச்லயே இருக்கு. அதோட LTE வெர்ஷன் அப்படிங்கறதுனால போன் நீங்க எடுத்துட்டு போக தேவையில்ல. ஜஸ்ட் உங்களுடைய சிம் கார்டு, போன்ல இருக்க சிம் கார்டு இதோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுலயே நீங்க நோட்டிபிகேஷன் பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப்ல எல்லாம் ஷார்ட் ரிப்ளை கொடுக்கலாம், கால்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம், பாட்டு கேட்கலாம். பேட்டரி லைஃப் நிறைய பேருடைய கன்சர்னா இருக்கும். பட் வாட்ச் 7 விட இங்க பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். அகெயின் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கிறத பொறுத்து தான். நான் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆன் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் எல்லா ஃபீச்சரும் நான் டெஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதனால ECG, பிளட் ப்ரெஷர் எல்லாமே வந்து நான் ஆன் பண்ணி வச்சிருந்தேன். அப்படி இருந்தா வந்து 1.5 நாள் உங்களுக்கு வரும். இல்ல நீங்க ரொம்ப யங்ஸ்டர், இந்த ECG இதெல்லாம் எனக்கு ரெகுலரா செக் பண்ண தேவைன்னா அதெல்லாம் நீங்க டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து தாராளமா 2 நாள் உங்களுக்கு வரும். அகைன் சார்ஜிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் சார்ஜ் வந்து உங்களுக்கு 1 ஹவர்ல ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஸோ கேலக்ஸி வாட்ச் 8 டிசைன் மட்டும் லைட் வெயிட், ஸ்லீக் எல்லாம் கிடையாது. ஃபீச்சர்ஸும் பாத்தீங்கன்னா வந்து அசத்தெல்லாம் ECG, வாஸ்குலர் லோடு நம்மள ஃபிட்டா இருக்கிறதுக்கு மானிட்டர் பண்ணிக்கிற ஒரு ஹெல்த் வாட்ச் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.